ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய இழிவான செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. தமிழ்நாடு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மதுபான கொள்முதல் முறைகேடு, சட்டவிரோத பண பரிமாற்றம் என அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு இதுவரை வாய் திறக்காத நிலையில் இன்று தீர்ப்பு. மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை வசதிகளுக்காக சாலையோரங்களில் போராடி கொண்டிருக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்காக மாதம் 2000 ஊதிய உயர்வை அறிவித்துள்ள ஸ்டாலின் அரசு. வாழ்வாதார உரிமைக்காக மக்கள் போராடும் நிலையிலும் மனிதாபிமானமே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்திற்காக மட்டுமே முன்னுரிமை அளித்து கல்லாக்கட்ட பார்ப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சியா என மக்கள் கேள்வி. நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகம். கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனைகளை மடக்கி பிடிக்க தெம்பும் திராணியும் இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசு. மாற்றுத்திறனாளிகளை மடக்கி பிடித்து கைது செய்யும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் வீரத்துக்கு இதுதான் இலக்கா என மக்கள் கேள்வி. உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். நியாயமான கோரிக்கைக்காக போராடிய மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலினின் காவல்துறை அராஜகம். விடியா திமுக அமைச்சர் துரைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. அமைச்சர்களின் ஊழல் வழக்குகள், டாஸ்மாக் வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, அண்ணாநகர் வழக்கு என அரசும் அமைச்சர்களும் நீதிமன்றத்திற்கு செல்லவே நேரம் சரியாக இருக்கும் நிலையில் அவர்களால் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என பலரும் விமர்சனம். தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக சுமார் 418 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது. அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் வேதனை. தேனியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதத்துடன் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட மெத்தபெட்டமைன் சிக்கியது. ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் பகுதியில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத திமுக அரசின் ஏவல் துறையால் தற்போது தலைநகரில் போதை மாத்திரைகள் புழக்கமும் அதிகரித்திருக்கும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருதலைபட்ச காதல் காரணமாக பேச மறுத்த கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கை இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காட்டுமன்னார் கோவில் அருகே டி நெடுஞ்சேரி கடைத்தெருவில் நாங்களும் ரவுடிதான் என்று பொதுமக்களை பட்டாக்கத்தியுடன் அச்சுறுத்திய 2 ரவுடிகள் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து வருவதாக பொதுமக்கள் சாடல்.
கொரோனா காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் அவலம். சம ஊதியம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட சலுகைகளை வழங்காமல் இழுத்தடித்து வந்த ஸ்டாலின் அரசுக்கு நீதிமன்றம் குட்டு வைத்து அதை 3 மாதங்களுக்குள் வழங்க உத்தரவிட்டுள்ளது விடியா அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தூத்துக்குடி NTPL மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்வதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு, ரவுடிசம், அராஜக போக்கு அதிகரித்து மக்கள் சிரமப்படும் நிலை தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை. திமுக அரசின் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் பட்டியலின மற்றும் தமிழ்மொழி வழியாக தேர்வானவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய இடஒதுக்கீடு வழங்கவில்லை என கூறி தேர்வு பட்டியலை 2வது முறையாக நிராகரித்த உயர்நீதிமன்றம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்ற திமுக அரசின் வெற்று விளம்பர நாடகம் நீதிமன்றத்தால் தோலுரிப்பு. கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் சூதாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து ஆவடி நோக்கி சென்ற மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் தடம் புரண்ட விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்பு துறையினர் விசாரணை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவின் நிறைவு நாளில் தங்க கமல வாகனத்தில் வீதி உலா வந்த அம்மன். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் 17 பேர் பலியானதாக தகவல். லக்னோ அணியை வீழ்த்தி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. சொந்த மண்ணில் லக்னோ அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் சோகம். IPL போட்டியின் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் பல பரீட்சை. ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.